அப்ப நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் சொன்னேன் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுல டேஸ் குறிக்கக்கூடிய அந்த பிளானட்ஸ் வந்து எத்தனை இருக்கு? 6. எந்த ரெண்டு பிளானட் அப்படிங்கிறது? மண்டே கிடையாது, சண்டே கிடையாது. மண்டே கிடையாது, சண்டே கிடையாது. மற்றபடி நமக்கு டியூஸ்டே உண்டு, வெனஸ்டே உண்டு, தேர்ஸ்டே உண்டு, ஃப்ரைடே உண்டு, சாட்டர்டே உண்டு. புரியுதா? முதலும் கடைசியும் இல்லை, முதலும் கடைசியும் இல்லை. ஆமா 5 டேஸ்மா. அதோட எதுன்னு சொல்லுங்க, வேற யார் யார் இல்ல? சண்டே மண்டே இல்ல, வேற? சரி, கோளோட பேர் சொல்லுங்க. புளூட்டோ இருக்கா? நெப்டியூன் இருக்கா? இல்ல 8 கோள்ல, அதாவது 9 கோள்ல. 9 கோள்ல அப்படிங்கிறது வந்து இல்லையா? அப்படித்தானே? சரி, இப்போ நான் சொல்றேன். டியூஸ்டே அப்படிங்கிற செவ்வாய் இருக்கா? செவ்வாய் இருக்கு. அப்ப மெர்க்குரிங்கிற புதன் இருக்கா? மெர்க்குரிங்கிற புதன் இருக்கு. ஜூபிட்டர் என்ற வியாழன் இருக்கா? வியாழன் இருக்கு. வெள்ளி அப்படிங்கிற வீனஸ் இருக்கா? சர்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி இருக்கா? 5 வந்துருச்சா? ரிமைனிங் இருக்கிறதா சொல்லுங்க. யுரேனஸ் இருக்கு, நெப்டியூன் இருக்கு. யுரேனஸ் இருக்கு, நெப்டியூன் இருக்கு, எர்த். எர்த்ன்றது பூமி. 3. ஆமா, 5 + 3 கரெக்ட். 5 + 3 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இப்ப லிவிங் பிளானட் யாரு? எர்த் தான். கிரீன் யுரேனஸ். என்னங்க? யுரேனஸ். ரெட் மார்ஸ். ரெட் வந்து அந்த மார்ஸுக்கு நம்முடைய மிஷன் என்ன? மங்கள்யான். மங்கள்யான் அப்படிங்கிறது யாரு? டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. அதாவது மாம்னு சொல்லுவோம், மார்ஸ் ஆர்பிட் மிஷன். மாம் என்னது? மார்ஸ் ஆர்பிட் மிஷன். எழுதலாம். நதிநீர் பிரச்சனைக்கு பேச்சு மூலம் தீர்வு அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டில் சவுத் இந்தியன் அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் ரொம்ப முக்கியமானது. அந்த தென்னிந்திய அந்த ரீஜனல் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுல 6 மாநிலத்தினுடைய முதல்வர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம சவுத் இந்தியால இருந்து கலந்துட்டு இருக்காங்க. அதுல தமிழ்நாடு அப்படிங்கிறதுல இருந்து ஜோசப் விஜய் நம்முடைய முதலமைச்சர் கலந்துட்டு இருக்காங்க. கேரளா அப்படிங்கறதுல இருந்து ஜதீஷன் அந்த முதலமைச்சர், கேரளாவோட கேரளம் இல்லையா? கேரளாவா கேரளமா? கேரளம் முதலமைச்சர் அவங்க வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. சரியா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற சந்திரசேகர ராவ், தெலுங்கு தேசம். சந்திரபாபு நாயுடு, சாரி, சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறவர் தெலுங்கு தேசம் பார்ட்டி. தெலுங்கு தேசம் பார்ட்டி. அண்ட் ஆல்சோ கர்நாடகா அப்படிங்கறதுல வந்து டிகே சிவகுமார் அவங்க காங்கிரஸ். தெலுங்கானால இருந்து மல்லு பாட்டி. ஸோ மல்லு பாட்டி அப்படிங்கிறது காங்கிரஸ். ஸோ பக்கத்துல புதுச்சேரி. ஸோ புதுச்சேரி அப்படிங்கறதுல யாருப்பா? ரெங்கசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அவங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் அப்படின்றது மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு தலைவர் பொறுப்பு ஏற்றது யாரு? அமித்ஷா. ஹோம் மினிஸ்டர் யாரு? அமித்ஷா. இதுக்கு டெபுட்டி தலைவரா இருந்தவர் என்னென்னலாம் பேசியிருக்காங்க எளிக்கு, இது என்னென்ன பேசியிருக்காங்க மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் நடந்து முடிந்த சரியா தென் மாநில அந்த மக்களுடைய மண்டல அந்த மாதிரி கூட்டம், தென் மண்டல குழு என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்களேன், தென் மாநிலங்கள் இந்த 6 மாநிலங்கள் மட்டும் டோட்டல் ஜிடிபியில 30% பங்களிக்குதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டோரிஸ் இருக்கு. அதுல இந்த 6 மட்டும் 4ல் 1 பங்கு இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்டேட்டோட ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 30%. அப்ப எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நம்முடைய சதன் இந்தியால இருந்து தான் இந்தியாவுக்கு அதிகமான வருமானம் கிடைக்குது. 30% அதிகமாக பங்களிக்கிறது. அதுலயும் குறிப்பா எழுதி வச்சுங்க, ப்ரொடக்ஷன் உற்பத்தி மெயின்ஸுக்கு முக்கியம். ப்ரொடக்ஷன் உற்பத்தி, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதி, அதுக்கப்புறம் சர்வீசஸ் சேவை, அதுக்கப்புறம் நாவல்டின்ற புதுமை, நாவல்டி அப்படிங்கிற புதுமை. ஸோ இதெல்லாம் சதன் இந்தியா தான் முன்னிலையில் இருக்கா. சதன் இந்தியா அப்படிங்கிறது முன்னிலையில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ டோட்டல் ஜிடிபி அப்படிங்கிறதுல நம்ம இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன்ல தென்னிந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எத்தனை %? 30%. தெரிஞ்ச கை மட்டும் உயர்த்துங்க. ஆன்லைன்ல யாரும் சொல்லுங்க. ஆன்லைன்ல ஜிடிபி அப்படிங்கறத முத கணக்கிட்டவர் யாரு? என்னங்க? குஸ்நெட் அப்படிங்கறதா ஜிடிபி எக்ஸ்பான்ஷன். ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், குஸ்நெட் அப்படிங்கிறவர். அப்ப ஜிடிபி முத கணக்கிட்டவர் யாரு? குஸ்நெட். ஜிடிபின்னு சொன்னாவே நம் வித்தின் த நேஷன், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏர்ன்ட் வித்தின் த நேஷன். அதாவது மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படிங்கறதனுடைய உற்பத்தி எங்க? உள்நாட்டுக்குள்ள அப்படின்னுவாங்க.
அதான் நாட்டு வருமானம் அப்படின்னு ஜிடிபி அப்படிங்கிறது. அப்ப ஜிடிபி வந்து சதன் இந்தியாவில் எவ்வளோ 30%. டோட்டல் இந்தியாவில் வினோதினி கொஞ்சம் கொஞ்சம் பேசணும், இடையில பேசணும். 30%. எத்தனை பர்சன்ட்? 30%. இங்க பரீட்சைக்கு படிக்கிறத விட என்ன ஆகணும்? பரிச்சயமாகணும். பரீட்சை கற்றலில் கேட்டல் நன்று, கேட்டலில் சொல்வது நன்று சொல்லணும். சொல்லிட்டோம்னா வந்துடும். ஸோ முதல் நாள் தான் அப்படி பயமா இருக்கும், மிரட்சியா இருக்கும். எல்லாருமே இப்படி வந்தவங்க தான், வினோதினி மாதிரி இருந்தவங்க தான் எல்லாருமே, அதே மாதிரி பிரியங்கா மாதிரி இருந்தவங்க தான், எல்லாருமே அப்படி இருந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னதுதான். பரீட்சை படுத்திருக்கோம், பரீட்சையை படுத்திருக்கோம். ஸோ நிறைய பேச வச்சிருக்கோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ 30% மேல இருக்கு. எதை பத்தி சார் பேசியிருக்காங்க முக்கியமா எழுதி வச்சுங்க. இந்த லிட்டிகேஷன் அந்த மாதிரி இருக்கிற டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற குறித்து தொகுதி மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய இந்தியாவில் 850 உயர்த்த போறாங்க, அப்படிதானே? எதை சார்? மக்களவை சீட்ஸ், லோக்சபாவோட சீட்ஸ். ஆல்ரெடி 543 இருக்கா? ஆல்ரெடி 543 இருக்கு. அது எத்தனை எவ்வளவு உயர்த்த போறாங்க? 850. நவீனா, லோக்சபாவோட ஸ்பீக்கர் யாரு? ஓம் பிர்லா. எந்த ஊரு? ராஜஸ்தான் கோட்டா. ராஜஸ்தான் கோட்டா அந்த ஊர்ல தான் அவர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, ருத்ரா. சோ லோக்சபா அப்படிங்கிறோட முதல் ஸ்பீக்கர் யாரு? ஜிவி மௌலாங்கர் அப்படிங்கிறவர். சோ ஜிவி மௌலாங்கர் அப்படிங்கிறவர் எந்த பீரியட்ல இருந்திருப்பாரு? 52. 1952 தான் முதல் லோக்சபா கூடுச்சு. 51 52 தேர்தல் நடந்துச்சு. முதல் ஜெனரல் எலெக்ஷன் 1951 52. 52 தான் ஃபர்ஸ்ட் லோக்சபா அப்படிங்கிறது கூடுச்சு. அவதானே? லோக்சபால எத்தனை சீட் அப்படிங்கிறது இருந்தது? 545. 545. இப்ப இருக்கிறது 543. அந்த 2 இல்லையில, அந்த 2 வந்து எந்த அமெண்ட்மெண்ட்? 104வது அமெண்ட்மெண்ட். 20-20. 104வது அமெண்ட்மெண்ட் 20-20 அப்படிங்கறதுல இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2 பேர் இப்ப கிடையாது. எங்க? லோக்சபால ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2 பேர் உண்டா? இல்ல. எந்த அமெண்ட்மெண்ட் படி இல்ல? 104. எந்த ஆண்டுல இருந்து இல்ல? 2020 இருந்து இல்ல. அப்ப தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது டோட்டலா எவ்வளவு கொண்டு வர போறதா சொல்றாங்க? 850. மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்றதற்காக எந்த மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரேரித்தம்? இது முக்கியமானது. அப்ப இந்தியா வந்து நம்முடைய மக்கள் தொகையில எத்தனாவது இடத்துல இருக்கு? முதல் இடத்துல இருக்கு. செகண்ட் லிஸ்ட் ஆன்டி ட்ரக்ஸ் கேம்பெயின், போதைப் பொருள் தடுப்பு, இதையும் பத்தி பேசி இருக்கிறாங்க. போதைப் பொருள் தடுப்பு அப்படிங்கறத பத்தி பேசி இருக்கிறாங்க. 3 எதை பத்தி பேசியிருக்காங்க பாருங்க. 3rd பாயிண்ட், தொழில் சரக்கு வழித்தடம், அதாவது இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி குட்ஸ் ட்ராக், இண்டஸ்ட்ரி குட்ஸ் இந்த மாநிலங்கள்ல எப்படி எல்லாம் பயணிக்க போகுது அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. இந்தியாவினுடைய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் புதுக்கோட்டை பிரியதர்ஷினி, சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் பேசியிருக்கோம். அண்ணாமலை, விஜய் பார்த்திபன் இந்தியாவுக்கு எப்ப போனாரு? நிதின் கட்காரி தான் இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சரக்கு மற்றும் தொழில் சரக்கு வழித்தடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு பாருங்க. முக்கியமா வந்து பாருங்களேன், எங்கெங்க சார்? பெங்களூரு பொம்மை சந்திரத்திலிருந்து ஓசூர் வரை மெட்ரோ ரயில் நீட்டிக்கும் திட்டம் எழுதி வச்சுங்க. பெங்களூரு டு ஓசூர் மெட்ரோ ரயில் அப்படிங்கறத நீட்டிக்கிறாங்க. ஏன்னா குட்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக. பெங்களூரு டு ஓசூர், பெங்களூருன்றது கர்நாடகா, ஓசூர்ன்றது தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பாருங்க, முக்கியமா நிதி பகிர்வில் நியாயம்ங்க, அதை குறித்து பேசியிருக்காங்க. நிதி பகிர்வுல நியாயம் அப்படின்னா என்ன சார்? பினான்சியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பினான்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும்ன்றதுக்காக பேசியிருக்காங்க. குறிப்பா 279A 279A 4 ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாரு? பினான்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மினிஸ்டர். பினான்ஸ் மினிஸ்டர் யாருப்பா? நிர்மலா சீதாராமன். அவங்க தான் நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவரா இருக்காங்க. அப்ப ஜிஎஸ்டி கவுன்சிலாவே என்ன ஆர்டிகல்? 279 அப்படிங்கறது ஏ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ நிதி பகிர்வுல நியாயம் இருக்கணும்ன்றாங்க. அடுத்து நதிநீர் உரிமைகள் எழுதுங்க, இதான் முக்கியம். வாட்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை களையணும் அப்படின்ற மாதிரி நதிநீர். அப்ப கேள்வி கேட்கலாம், சமீபத்தில் கூடிய தென்மண்டல அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்துல பின்வருவனவற்றுள் எந்த காரியத்தை குறித்து பேசப்படவில்லை? அப்ப எந்த காரியத்தை குறித்து பேசினாங்க அப்படின்னு சொன்னா நிதி பகிர்வை பத்தி பேசினாங்களா? பேசினாங்க அப்படிங்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரை பத்தி பேசினாங்களா? பேசினாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து எழுதி வச்சுக்க, நீட் தேர்வுங்க.
அதை குறித்தும் பேசியிருக்காங்க. நீட் தேர்வு ஸ்ரீமணிகண்டன், நீட் தேர்வு சமீபத்தில் ஏன் பேசு பொருளா மாறுச்சு? முறைகேடு நடந்துருச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற பழைய கல்வித்துறை அமைச்சரை நீக்கிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாரு. புதுசா வந்தவர் பிரகலாத் ஜோஷி, இப்ப நியூ அப்படிங்கிறவர். ஆல்ரெடி அவர் என்ன மினிஸ்டரா இருக்காரு? கன்சியூமர் அஃபேர்ஸ். எதுலங்க? கன்சியூமர் அஃபேர்ஸ். அப்படியே தமிழ்நாட்டுக்காரு கன்சியூமர் அஃபேர்ஸ் வெங்கடரமணி, வெங்கடரமணி மயிலாப்பூர் தொகுதி, அவர் தான் கன்சியூமர், நுகர்வோர் பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி. அப்ப நீட் தேர்வை பத்தி பேசியிருக்காங்களா? நீட் தேர்வை பத்தி பேசியிருக்காங்க. இது முதல் பக்க செய்தியில முதல் செய்தி முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அடுத்து என்ன சார் எழுதி வச்சுங்க. பங்களாதேஷத்துக்கு புதிய அதிபர் தேர்வுங்க. பங்களாதேஷ் அப்படிங்கிறது இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சு. பங்களாதேஷ் அப்படிங்கிறதுக்கு வங்கதேசத்தினுடைய 23வது அதிபராக 23rd பங்களாதேசத்தினுடைய 23வது அதிபராக பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி PNP, மிர்சா பக்ரூல் இஸ்லாம் ஆலம்கீர், மிர்சா பக்ரூல் இஸ்லாம் ஆலம்கீர், மிர்சா பக்ரூல் இஸ்லாம் ஆலம்கீர். ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டத்தோட இந்தியாவை ஆட்சி செய்தது யாரு? அவுரங்கசீப். ஆலம்கீர் என்கிற பட்டத்தோட, ஆலம்கீர் அப்படின்னு சொன்னா புனிதமானவர் அர்த்தம். ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டத்தோட இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னன் அப்படின்னு கேட்டா அவுரங்கசீப். இவர் தான் முற்கால முகலாயர்கள கடைசி. 1707 முடியும், 1707 அதோட முடியும். ஷாஜஹானோட பையன் ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டத்தோட. இப்போ ஆலம்கீர்ன்றவர் தான் ஆட்சி. யார்? எங்க சார்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1971. 1971. நம்ம இந்தியாவோட அதிகமாக பரப்பளவு கொண்ட நாடு பங்களாதேஷ். பரப்பளவு கொண்ட நாடு யாரு? பங்களாதேஷ். பங்களாதேஷனுடைய பிரதமர் தாரிக் ரஹ்மான். தாரிக் ரஹ்மான் எப்ப இந்தியாவுக்கு வராரு? செப்டம்பர் 5 அப்படிங்கிறது. ஸோ பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்க வராரு. 12 சாரி செப்டம்பர் 12 வராரு. செப்டம்பர் 12 அப்படிங்கிறதுக்கு வராரு. முக்கியமானது. அப்ப 78 வயதான மூத்த தலைவர் மிர்சா பக்ரூல் இஸ்லாம் ஆலம்கீர், அவர் தான் நம்ம பங்களாதேசனுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எத்தனையாவது? இவர் தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன், நம்முடைய மினிஸ்டர் வெங்கடரமணன் அப்படிங்கிறவர் தான். ஸோ நியாய விலைக்கடை அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த நுகர்வோர் பொருள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் மினிஸ்டர் அவர் தான். அடுத்து பாருங்க, இவரும் மினிஸ்டர் தான், எழுதிக்குங்க. காந்திராஜ் அப்படிங்கிறது கூட்டுறவுத்துறை அமைச்சர். காந்திராஜ் அப்படிங்கிறவர் கூட்டுறவுத்துறை அமைச்சர். இவர் வந்து அரக்கோணம் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து காந்திராஜ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர், கோஆபரேட்டிவ். அப்ப என்ன சொல்றாங்க இவங்க? ஏன் நியூஸ்ல வராங்க? பெண்களை தொழில் முனைவர் ஆக்கணுமா? விமன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்டர்பிரனர், விமன் என்டர்பிரனர். அதுக்கு 7,15 கோடி ஒதுக்கி இருக்காங்களாம். சிங்கப்பெண் கடன் திட்டம், திருந்துக்கு பேர் வருங்க, சிங்கப்பெண் கடன் திட்டம். அப்ப சிங்கப்பெண் கடன் திட்டம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்காங்களா? 7,015 கோடி. 7,015 கோடி. சோ எந்த தொழில் முனைவர்களுக்காக? விமன் என்டர்பிரனர். என்டர்பிரனர் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுத்தாங்க? பிரெஞ்சு. என்டர்பிரனர் அப்படிங்கிறதுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் 2 முக்கியமான அந்த என்ன சொல்றது, இன்னோவேஷன். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், அதாவது எதுவுமே புதிதாக யோசிக்கிறது. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை இடர்களை தாங்கிறது, ரிஸ்க் பியரர் அப்படிங்கிறது. யார் அந்த வார்த்தையை உருவாக்கினா? என்டர்பிரனர் ரிச்சர்டு கேண்டிலன். அப்ப எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க? சிங்கப்பெண் கடன் திட்டம் அப்படிங்கிறதுக்கு 7,015 கோடி அப்படிங்கறது ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. மாமல்லபுரம் அப்படிங்கிறது வெறிச்சோடி இருக்கு, ஏன்னா அங்கதான் வந்திருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கிறோம். ஸோ ஒரு பேப்பரை எப்படி படிக்கணும்னு சொல்லி பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? நமக்கு தேவையான விஷயத்த விட்டுறவும் கூடாது, தேவையில்லாத படிக்கவும் கூடாது, தெரிஞ்சுக்கணும். மேகதாது அணை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், எழுதுங்க. மேகதாது அணை. அப்ப மேகதாது அணை அப்படிங்கிறது முக்கியமானது. எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே? தமிழ்நாடு அண்டு கர்நாடகா. ஆல்ரெடி அங்க என்ன அணை இருக்கு? கபினி அப்படிங்கிற ஒரு அணை இருக்கு. இப்போ இங்க ஒரு 2 மினிஸ்டர் பாக்குறீங்க. மேல இருக்க மினிஸ்டர் யாரு? விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்.
ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ கீழே இருக்க மினிஸ்டர் மரியம் வில்சன், ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியம் வில்சன். அவர் எந்த ஒரு தொகுதி? விஸ்வநாதன். மதுரை மாவட்டம் மேலூர். மதுரை மாவட்டம் எந்த கட்சி? காங்கிரஸ் அப்படிங்கிறது. மரியம் வில்சன் இந்த தொகுதி ஆர்கே நகர் டிவிகே ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு மினிஸ்டர் பாக்குறீங்க, ஆதவ் அர்ஜுனா. ஸோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஸோ யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். சவுதியில் கொலையான மீனவர் உடலை தமிழகம் கொண்டு வர உரிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இவங்க காலமானார் செல்லம்மான்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா ஏதாவது முக்கியமானவங்களா இருப்பாங்க. யாரு சார் அப்படின்னு சொன்னா, மறைந்த மூத்த எழுத்தாளர் சின்னப்ப பாரதியின் மனைவி செல்லம்மாளா. ஆக்சுவலா நம்ம பாரதியோட மனைவி பேரு என்னதான்? செல்லம்மா தான். ஸோ இவரும் அந்த பாரதி அப்படிங்கிறவர் செல்லம்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவர் எழுத்தாளர். அப்ப பாரதியோட பொண்ணு பேரு தங்கம்மாள். சொல்லுங்க, தங்கம்மாள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பாரதியோட பிறந்த ஊரு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நீரின்றி அமையாத உலகு. நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறது எதுல இடம்பெற்றது? திருக்குறள். சரியா? திருக்குறள் அப்படிங்கிற உலகு அப்படின்னு சொன்னாவே என்ன? அதோட அழகீட்டு வாய்ப்பாடு கூணு முடிஞ்சாவே இது வந்து நிறைவு. நிறைவு என்னங்க? நிறைவு. பாருங்க, ஊ அப்படிங்கிற ஒரு குறில், லா அப்படிங்கிற ஒரு குறில். இந்த ரெண்டு குறில் வந்து கவனிங்க. ரெண்டு குறில் வந்து இந்த குசுடு துபுரு அப்படிங்கிற ஒரு எழுத்து, அதாவது குற்றியலுகிற எழுத்து, அதுல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு நிறைவு. என்னங்க? நிறைவு. மாலா சொல்லுமா, நிறைவு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பாடு என்ன? பிறப்பு. நிறைவுக்கு என்ன? பிறப்பு. நேர்வுக்கு காசு. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறது முக்கியமானது. புறந்தூய்மை நீரால் அமையும். அடுத்த வரை சொல்லுவாங்க. அடுத்த வரை அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். இலக்கணம் அப்படிங்கிறதுல முக்கியமா நம்ம அந்த திருக்குறள் அப்படிங்கிறது முக்கியமானது. நல்லா படிச்சுங்க. தீபாவளி முதல் நியாய விலை கடைகளில் தரமான சன்னரக அரிசியா? சன்னரக அரிசி. அது என்னங்க சன்னரக அரிசி? கவுனி அரிசி. ரொம்ப சின்னதா இருக்குமா? மேம் சன்னம்னா சன்னமான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, சன்ன ரகம்னா ரொம்ப சின்ன ரைஸ். அதாவது அரிசி வந்து ரொம்ப சிறுசா, கர்நாடகா பொண்ணிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அரிசி கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. பிரியாணிலாம் போட போறதா சொன்னாங்கல்ல, சிக்கன் பிரியாணிலாம். ஆனா இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. இப்போ இந்த ரோல இருக்க 3 பேர் சொல்லணும். முதல்ல நிக்கிறவர் யாரு? டி.கே. சிவகுமார். நீங்க சொல்லுங்க. நவீனா, சந்திரபாபு நாயுடு. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஈஸி தான். ஜோசப் விஜய், இது அபிநயா, சதீசன். கேரளாவில் சதீசன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எடுத்துக்கிறாங்க. கர்நாடகா வரக்கூடாது நிற்கிறாங்களா? பக்கத்தில் வரக்கூடாது நிற்கிறாங்களா? ஓ, அவரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இல்ல, விஜய்ங்கிறது நம்மளுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது உலகம் அறிந்த மனிதர். நாட் ஓன்லி இந்தியா. இப்ப இந்த நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் காலேஜ்ல டான் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அஸ்ட்ரானட் வந்துட்டு போனாரு. டான் தாமஸ் அவரை பத்தி டீடைல்டு பேசியிருக்காரு. எஸ், அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ புதுச்சேரியினுடைய குடிநீர் தேவைக்கு அண்டை மாநில ஒத்துழைப்பு அவசியம். எழுதுங்க. அவர் தான் அந்த கைலாஷ்நாதன் சொன்னோம்ல, அவர் தான் லெப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறது கைலாஷ்நாதன். புதுச்சேரியில கைலாஷ்நாதன். இப்போ ஒரு மினிஸ்டர் பாக்குறீங்க. யார்? நிர்மல் குமார். என்ன மினிஸ்டர்? லா மினிஸ்டராகவும் இருக்கிறாரு. பிளஸ் வந்து எஸ், கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போலாம். ஒண்டி வீரன் தியாகத்தை போற்றி வணங்குகிறோம். வெளியே வச்சுக்கோங்க. ஒண்டி வீரன் நமக்கு டெக்ஸ்ட்ல வராரு, நமக்கு பாட புத்தகத்துல வராரு. தமிழ்நாட்டு அப்படிங்கறத விடுதலை போராட்டத்தில் தமிழத்தையும் பங்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் யாரு? ஓடாநிலை. யாரோட படை வீரரா இருந்தாரு? பூலித்தேவன். சீரன் சிறுவலையில் இருந்தாரா? பூலித்தேவனுடைய படைத்தளபதி இவரு.
கமாண்டர், த கமாண்டர் ஆஃப் பூலித்தேவன். பூலித்தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் திருநெல்வேலியில ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாளையக்காரர். திருநெல்வேலியில ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாளையக்காரர் யாரு? பூலித்தேவர். பூலித்தேவரோட படைத்தளபதி யாரு? ஒண்டி வீரர் அப்படிங்கிறவர். பாருங்க, போர்க்களத்தில் நெற்கட்டான் செவல் அப்படிங்கிற போர்க்களத்துல ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து நின்று நிலைகுலைய செய்தோடு தன் ஒரு கரத்தை இழந்த போதிலும் சரியா, எதிர்த்து நின்று நிலைகுலை செய்தோடு தன் ஒரு கரத்தை இழந்த போதிலும் பல போர்களை புரிந்து தாய்நாட்டு விடுதலைக்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்தவர் தான் யாரு? ஒண்டி வீரன். அந்த ஒண்டி வீரன் அவர்களுடைய நினைவு நாள் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. ஒப்பில்லா வீரத்துக்கு சொந்தக்காரன ஒண்டி வீரன் நினைவு நாள் நேற்றைய தினம் அப்படிங்கிறது. சரியா, எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்க. ஒண்டி வீரன் யாரோட படைத்தளபதி? இவாட்டுக்கு வேலு நாச்சியாரு அப்புறம் என்னமோ தீரன் சின்னமணிலாம் சொல்லிட்டு எங்கேயோ வரலாற குழப்பக்கூடாது. இப்போ ஒரு அமைச்சர் பாக்குறீங்க, யார் இவர்? வன்னியரசு அவர்கள். வன்னியரசு. சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக நீதித்துறைக்கான அமைச்சர். என்ன சமூக நீதித்துறை. இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம். சோ திண்டிவனம் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படி சொல்லி பாக்குறோம். ராஜீவ் பிறந்த தினம், பிரதமர் காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தோம், நம்முடைய சோனியா காந்தி அவர்களுடைய தெரிஞ்சா கை மட்டும் இருக்கு. நவீனா சொல்லுமா? பிலாங்கிங் ஆஃப் லவ்ல நடக்குது. மறமாட்டது. ஜெயபாரதி சொல்லுமா? பிலாங்கிங் a journey of love. பிலாங்கிங் a journey of love. யாரு சரியா தமிழ் படுத்துவா? பிலாங்கிங் a journey of life அப்படின்னா எக்ஸாக்டா தமிழ்ல பிலாங்கிங்னா என்ன? he belongs to Italy or she belongs to Italy சொல்றோம். பிலாங்னா என்னது? சொந்தமான அல்லது உரியன்றது. பிலாங்கிங் a journey to love. பயணம் லவ், பயணம் லவ்வா? யாராவது எக்ஸாக்டா தமிழ் படுத்துங்க. ரேஷ்மா அக்கா சொல்லுங்க. எனக்கு சொந்தமான காதல் பயணம். சூப்பர். சொந்தம், எனக்கு சொந்தமான எனது காதல் பயணம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இட்டாலியோட முதல் பெண் பிரதமர் யார்? சார்ஜியோ மெலானி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த மக இருக்கக்கூடிய விமன் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாங்க. வெனிசுலா இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிகரிப்பா மேற்காசியாவில இருந்து அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வெனிசுலா ஞாபகம் வச்சுக்கணும். வெனிசுலாவோட அதிபர் யாரு? நிக்கோலஸ் மடுரான்றது முன்னாள். இப்ப அவர் கைது செய்யப்பட்டார். யாரால? யுஎஸ் அமெரிக்காவால கைது செய்யப்பட்டார். எழுதி வச்சுங்க. இந்திய பசிபிக் அப்படிங்கிற கூட்டு பாதுகாப்புங்க. இந்திய பசிபிக் அப்படிங்கிற ஒரு கூட்டு பாதுகாப்பு யார் சார் சைன் பண்ணியிருக்காங்க? இந்தியா அண்ட் ஜப்பான். சோ இந்தியா அண்ட் ஜப்பான். இவர் ஓல்டு ஃபோல்டா இருக்காரு, ஒரு யங் ஃபோல்டா இருக்காரு. சரியா, ரெண்டு மினிஸ்டர்ஸ் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ராஜ்நாத் சிங். ஸோ இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கும் ஜப்பானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜின்ஜிரோ கொய்ஷூமி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பசிபிக் அந்தமாக இருக்கக்கூடிய பிராந்தியம் பசிபிக்ல உருவாகக்கூடிய அந்த புயலுக்கு என்ன பேரு? டைஃபூன். அப்ப ஜப்பான்ல உருவாகிறதுக்கும் டைஃபூன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜப்பான்ல உருவாகக்கூடிய புயலுக்கும் டைஃபூன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ விடுதலை போராட்ட ஒண்டி வீரனுடைய நினைவு தினம். நாட்டின் நிலைகளுக்கு பிரதமர் மோடி அரசு உயர் முன்னுரிமை. மும்மொழி கொள்கை விவகாரம் மாணவர்களுக்கு எவ்வித அழுத்தமும் ஏற்படக்கூடாது. உச்சநீதிமன்றம். சரியா. சிங்கப்பூர் பிரதமருடன் இந்திய அமைச்சர்களுக்குள்ள சந்திப்பு வச்சாங்க. சிங்கப்பூர் பிரதமர் யாருங்க அவரு? சிங்கப்பூர் பிரதமர் அவருடைய பேரு லாரன்ஸ் வாங். அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிங்கப்பூர். லாரன்ஸ் வாங். ஸோ நம்முடைய மினிஸ்டர்ஸ், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் சந்திச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதே போல ஜிதின் பிரசாத், இவர் யாருன்னு தெரியல, என்ன மினிஸ்டர்னு தெரியல, ஜிதின் பிரசாத் அவங்களும் சந்திச்சிருக்கிறாங்க.
ஜார்க்கண்ட்ல அரசு பணி அப்படிங்கிறது இப்ப பிரச்சனையாச்சா? ஜார்க்கண்ட் அப்படியே முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். முதல் முதலமைச்சர் சிபு சோரன். சிபு சோரன் எந்த கட்சி? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஜார்க்கண்ட் எந்த நாள்ல உருவாச்சு? நவம்பர் 15 2000. நவம்பர் 15 2000. ஜார்க்கண்ட் எந்த ஸ்டேட்ல இருந்து பிரிஞ்சு? பீகார்ல இருந்து பிரிஞ்சு. பீகார் அப்படிங்கறதுல இருந்து பிரிஞ்சது அப்படிங்கிறது. சோ எங்க நம்ம வந்து இந்த ஹாக்கி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்? நெதர்லாந்து, பெலாரஸ். சோ பெல்ஜியம். ரை பஹினா எந்த ஊருக்காரங்கன்னு பார்த்தோம்? பெலாரஸ். ரை பஹினா எந்த ஊரு? பெலாரஸ். கவுஃப் எந்த ஊருன்னு பார்த்தோம்? யுஎஸ்ஏ. அவங்க ரெண்டு பேரும் முன்னேறி இருக்காங்களாம். எதுல சார் அப்படின்னா அமெரிக்காவில் நடைபெறும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில. கஜகஸ்தான். பெலாரஸ் யாருன்னு பார்த்தோம்? சபலன்கா. சபலன்கா தான் பெலாரஸ். ரைபஹினா அப்படிங்கிறவங்க கஜகஸ்தான். சபலன்கா தான் பெலாரஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். மதுரையை வென்றது திருப்பூர். மதுரையை வென்றது திருப்பூர் அப்படிங்கிறது என்ன ஆகுபெயர்? இட ஆகுபெயர். என்ன ஆகுபெயர்? இட ஆகுபெயர். ஏன்னா மதுரையை வென்றது திருப்பூர் அப்படின்னா விளையாட்டு வீரர்கள் தான் ஜெயிச்சாங்க. அப்ப அதுக்கு ஆகி வருவது அப்படிங்கிறது என்ன ஆகுபெயர்? இட ஆகுபெயர். என்ன ஆகுபெயருங்க? இட ஆகுபெயர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சணும். எழுதி வச்சுங்க. பிரக்யானந்தா எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? செஸ்ஸுங்க. இப்ப செஸ்ல நம்ம நம்பர் 1 இந்தியா தானே? நம்பர் 1 இந்தியா. வங்கதேசத்தினுடைய புதிய அதிபர் யாரு? வயது 78. வயது 78. எந்த கட்சி? பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது உக்ரைன் தலைநகரில் ரஷ்யா குண்டுமலையா? உக்ரைனோட தலைநகர் கீவ். உக்ரைனோட தலைநகர் கீவ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். காளை அப்படின்னு சொன்னாவே என்னது? விலையேற்றம். காளைனா ஏற்றம், விலையேற்றம். சோ வெற்றி. இதாங்க இன்னைக்கு உன்னோட கரண்ட் பேஸ். கும்பமேளா அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கும்பமேளா. இந்த கும்பமேளா அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் 2025 ஜனவரியில் நடந்துச்சு. அநேகர் அதுல இறந்தாங்க. அநேகர். திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொன்னா கங்கா யமுனா சரஸ்வதியா? கங்கா யமுனா சரஸ்வதி 3 ஆறுகள் சங்கமிக்கிற இடம் தான் திரிவேணி. அப்ப திரிவேணி சங்கமம் 2025 அப்படின்னா நடந்துச்சு. கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் கலக்கிற திரிவேணி சங்கமத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும் கும்பமேளா அப்படிங்கிறது. அதே மாதிரி மகாமகம் எங்க நடக்கும்? கும்பகோணத்துல. அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம். விண்வெளியில் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டான் பெட்டிட் இந்த படத்தை எடுத்துள்ளாராம். கும்பமேளா அப்படிங்கிறத 28,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி கும்பமேளா நிகழ்வை பத்தி யுவான் சுவாங் எழுதியிருக்காராம். 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதியிருக்காரு. 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யுவான் சுவாங், யாத்ரீகர்களின் இளவரசர், தி பிரின்சஸ் ஆஃப் பில்கிரிமேஜ். சோ அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை பத்தி எழுதியிருக்கிறாரா யுவான் சுவாங். யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வந்தாரு? இரண்டாம். அவர் வந்தது வந்து பாகியான சும்மா பல்லவர்களுடைய காலத்துல வந்தாங்க. நரசிம்ம வர்மன் அப்படிங்கிறது சரியா? அவர் பாகியான் தான் வந்தாரு புத்தர்களுடைய பேரில். 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா வந்த யுவான் சுவாங் இந்த மகா கும்பமேளா குறித்து தனது நூலில் குறிப்பிட்டிருக்காரா. திரிவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் இணைவதாக கூறப்படுகிறது. சரஸ்வதி நதி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நீரின்றி மறைந்து போனது. சரஸ்வதின்ற ரிவர் இப்ப கிடையாது. அது வந்து ஆரியர்களுடைய புனித ஆறு. சரஸ்வதின்றது இருக்கு இல்லையா? யாரோட புனித ஆறு? ஆரியர்கள். இப்ப அது கிடையாது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நீரின்றி மறைந்து போனது. நிலநடுக்கம், நீர்பிடிப்பு பகுதிகள் அழிந்து போனது என பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. இருப்பினும் சரஸ்வதி நதி கண்ணுக்கு மறைவாக மற்ற 2 நதிகளுடன் கலப்பதாக இந்துக்கள் நம்புகின்றனர். இப்ப கிடையாது. இப்ப கங்கா யமுனா தான் இருக்கு, சரஸ்வதி கிடையாது. ஆனாலும் அது இருப்பதாக நம்பப்படுது. சரியா? சரஸ்வதி யாருடைய புனிதாரு? ஆரியர்கள். ஆரியர்கள் எந்த பகுதியிலிருந்து வந்ததாக நம்பப்படுது? மத்திய ஆசியா. மத்திய ஆசியாவில் இருந்து. பிட்டுக்கு மண் சுமந்தது யாரு? மாணிக்க வாசகரா? பிட்டுக்கு மண் சுமந்து அப்படிங்கிறது பெரும்படிப்பட்ட ஈசன் பெருமாள். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா எழுதினவரு மாணிக்க வாசகரா இருக்கலாம். சரியா? பிட்டுக்கு மண் சுமந்தது. திருவிளையாடல் ஆண்டுதோறும் ஆவணி மூல திருவிழா மட்டும் 12 திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் 61வது திருவிளையாடல், அதுதான் எழுதி வச்சுக்க. 61வது திருவிளையாடல் தான் பிட்டுக்கு மண் சுமந்தது. ஆமா, 61வது திருவிளையாடல் பிட்டுக்கு மண் சுமந்தது.
ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ்னா இன்னைக்கு நடத்துனதில் எதெல்லாம் உங்களால் இது பண்ணபடி பாருங்க. ஸோ எங்கே சார் அங்கே அது எங்கே சார் நடந்துச்சுன்னா மதுரை வைகை ஆற்றில் தென்கரையிலையா? மதுரை வைகை ஆற்று தென்கரை. வைகை ஆற்றங்கரையில் மதுரை உருவாக்கிய மன்னன் யாரு? முடத்திருமாறன். ஞாபகம் வச்சுக்கணும். 2 சங்க காலத்திலும் இடம்பெற்ற மன்னன் முடத்திருமாறன். 2 சங்க காலத்தில் இடம்பெற்ற வைகை ஆற்றங்கரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வைகை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நல்லா படிச்சுங்க. ஸோ டைம் வந்து கரெக்டாக 10:30. ஸோ நம்முடைய ஷார்ப் அந்த டைம் முடிச்சிட்டோம். கரெக்டாக 10 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். ஸோ இந்த கிளாஸ் ஓவர். அடுத்து நம்ம அப்படியே சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஸோ தமிழ் அப்படிங்கிறதும் பார்க்கணும். நாளைக்கு தமிழ் டெஸ்ட் உண்டு, மேத்ஸ் உண்டு, நாளை மறுநாளும் தமிழ் உண்டு. அது மாதிரி திங்கக்கிழமை நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் உண்டு. ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த வாரம் நடத்துனதில் எதுவும் டெஸ்ட் எழுதாமல் இருந்தீங்கன்னா அதை எழுதிடணும். மண்டே அண்டு தர்ஸ்டே அப்படிங்கிறத பிளான் பண்ணி வைக்கணும். என்னமா சொல்லுங்கள்? ஓகே.